நண்டு குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு இந்த ஒரு மசாலா பண்ணால் போதும். சூப்பரான நண்டு குழம்பு ரெடி பண்ணிடலாம். என்னென்ன மசாலான்னு பார்ப்போமா? ஒரு துண்டு இஞ்சி, சீரகம், சோம்பு, மிளகு. திக்னஸுக்காக ஒரு 2, 3 முந்திரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தேங்காய் துருவல். ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல். ஒரு 10, 15 சின்ன வெங்காயம், ஒரு 2, 3 பூண்டு. அதுதான் நமக்கு மெயின். அதான் ஸ்மெல்லுக்கு நல்லாயிருக்கும். போட்டு நல்லா ஒரு பேஸ்ட் அரைச்சு ரெடி பண்ணிக்கிட்டு, எப்போதும் போல நம்ம தாளிப்பு குடுத்துறலாம். தேவையான அளவு எண்ணெய், சோம்பு, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் வேணும்னா போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, கொஞ்சம் அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் மஞ்சத்தூளு, வீட்டு மிளகாத்தூளு. மிளகாத்தூள் இல்ல அப்படின்னா, வெறும் மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம். வதக்கிட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்க இந்த பேஸ்ட்ட அதில ஊத்திறணும். ஊத்தி ஒரு கொதி வரும்போது, நம்ம நண்ட அதில போட்டு மேல உப்பு போட்டுறணும். தண்ணி வந்து நம்ம தேவையான அளவு பார்த்து ஊத்திக்கிறணும். நமக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ, அந்த அளவு ஊத்திக்கணும். திக்கா வேணும்னா, இதே போதுமான அளவு தான். நண்டுல இருந்தும் உங்களுக்கு தண்ணி லீக் ஆகும். அதனால பார்த்துக்கிட்டு நீங்க தண்ணி சேர்த்துக்கிறணும். அவ்வளோதாங்க சூப்பரான நண்டு குழம்பு ரெடி. இப்ப நம்ம மூடி போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிட்டு, ஆஃப் பண்ணும்போது கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழைய தூவி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா, கமகமன்னு சூப்பரான நண்டு குழம்பு ரெடி ஆயிரும். இது மாரி வச்சு ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.